Hi and hello friends, நான் தான் சஞ்சய். இதான் உங்களின் NCERT கிளாஸ் 10th and 11th தமிழ் சேனல். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா NCERT கிளாஸ் 10 சயின்ஸ் சாப்டர் 6 அதாவது பயாலஜி சாப்டர் 1 லைஃப் ப்ராசஸ் உடைய பார்ட் 2.1 தான் பார்க்க போறோம். அதாவது நியூட்ரிஷன் உடைய பார்ட் 1 தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா இந்த நியூட்ரிஷன்ங்கிற டாபிக்கோட பேசிக் கான்செப்ட் அதை பத்தின பேசிக் திங்ஸ் தான் கவர் பண்ணுவோம். சோ இது போல பல வீடியோஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இது போல நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுடைய போனுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல பல வேல்யூபிளான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இந்த பார்ட் அதாவது நியூட்ரிஷனோட பார்ட் 1 இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் பத்தின பேசிக் திங்ஸும் அதோட டைப்ஸும் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நியூட்ரிஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நியூட்ரிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிக்கா நம்ம உடம்புக்கு நம்ம ஒர்க்கே செய்யணும்னா கூட நம்மளுக்கு எனர்ஜி கன்ஃபார்மா தேவை. சோ இந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு பேசிக்கான ரிசோர்ஸ் எல்லாம் தேவையில்ல. சோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்காது. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வெளியில அதாவது சரௌண்டிங்ஸ்ல தான் இருக்கும். சோ இந்த மாதிரி உடம்புக்கு வெளியில உள்ள இந்த எனர்ஜி கிரியேட் பண்ற ரிசோர்ஸ் உடம்புக்குள்ள கொண்டு அதை யூட்டிலைஸ் பண்றோம்ல, இந்த மாதிரி உள்ள ப்ராசஸ் தான் நம்ம நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஓகே, சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட கார்போஹைட்ரேட்டோட லெவல் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாமே. சோ இப்ப நான் ரைஸ் எடுத்துக்கிறேன், அதாவது சாதம் எடுத்துக்கிட்டேன்னா அதுல கார்போஹைட்ரேட்டோட லெவல் அதிகமா இருக்கும். ரிச் இன் கார்போஹைட்ரேட்டட் ஃபுட் சாதம். சோ இப்ப இங்க என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா அதை சாப்பிட சாப்பிட என்னோட கார்போஹைட்ரேட்டோட லெவல் ஃபுல்ஃபில் ஆயிரும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் ரிசோர்ஸா இந்த கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச சாதம் எடுத்துக்கிறல. சோ இந்த மாதிரி ரிசோர்ஸா எடுக்கிற அந்த விஷயத்த தான் நம்ம ஃபுட்னு சொல்லுவோம். சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நியூட்ரிஷன் ஆனா ஃபுட்னா நான் திருப்பி உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன். நியூட்ரிஷன் ஆனான்னு கேட்டீங்கன்னா எனர்ஜிக்கு தேவையான ரிசோர்ஸ் அதாவது ரா மெட்டீரியல் வெளியில இருந்து நம்ம உடம்புக்குள்ள கொண்டு அதை யூட்டிலைஸ் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம நியூட்ரிஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபுட்னா கேட்டீங்கன்னா அந்த எனர்ஜியை கிரியேட் பண்றதுக்கான ரிசோர்ஸ் சொன்னோம்ல, அந்த ரிசோர்ஸ் தான் நம்ம ஃபுட்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ இந்த நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூட்ரிஷனை பேசிக்கா 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா Autotrophic mode of nutrition, next heterotrophic mode of nutrition. First autotrophic mode of nutrition க்கு வரலாம். Autotrophic mode of nutrition என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட நேம்ல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரியே ஆட்டோனா என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப், அதுக்கப்புறம் டிராபிக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுட் மேக்கிங், அதாவது தானே ஃபுட்டை மேக் பண்ற அந்த நியூட்ரிஷன் டைப் ஆஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷனா தான் நம்ம ஆட்டோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரீன் பிளான்ஸ் எடுத்துக்கலாமே. சோ இங்க கிரீன் பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு தானே ஃபுட்டை தானாவே கிரியேட் பண்ணிக்குது. சோ இந்த மாதிரி தனக்கு தானே ஃபுட்டை கிரியேட் பண்ணிக்குச்சுன்னா அந்த டைப் ஆஃப் நியூட்ரிஷனை நம்ம ஆட்டோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா செகண்ட் டைப் ஆஃப் நியூட்ரிஷனுக்கு வரலாம், அதாவது ஹெட்டிரோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கு வரலாம். ஹெட்டிரோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட நேம்ல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரியே ஹெட்டிரோனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டிராபிக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுட். சோ அதாவது ஃபுட்டுக்காக இன்னொன்னு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா சார்ந்து இருந்ததுன்னா அதுதான் நம்ம ஹெட்டிரோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்மளே எடுத்துக்கலாமே. சோ நம்மள மாதிரி உள்ள ஹியூமன்ஸ்லாம் ஃபுட்டுக்காக மத்த ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணிருக்கோம்ல, அதாவது ஃபுட்டுக்காக நம்ம பிளான்ட்ஸையோ அல்ல அனிமல்ஸையோ டிபெண்ட் பண்ணிருக்கோம்ல. சோ இந்த மாதிரி ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணிருக்கிற மோட் ஆஃப் நியூட்ரிஷனை தான் ஹெட்டிரோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லுவோம். சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நியூட்ரிஷன் என்ன, ஃபுட்னா என்ன, அதோட டைப்ஸ், அதாவது ஆட்டோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன, ஹெட்டிரோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன. சோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஆட்டோட்ராபிக் ஹெட்டரோட்ராபிக் இதை பத்தின விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ நீங்க மறக்காம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல பெல் ஐக்கான மெயினா கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா அப்பதான் இது போல எல்லா வீடியோஸும் என் சேனல் அப்லோட் ஆக உங்க போனுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல பல வேல்யூபிளான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.